அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்லீவ்ஸ்க்கு சிம்பிளாக ஒரு பைப்பிங் அட்டாச் பண்ணுறதையும் ஃபுல் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். சுடிதார் கட்டிங்கு, அப்புறம் சுடிதார் நெக் டிசைன், அப்புறம் பேட்ச் ஒர்க், ஷோல்டர் ஜாயினிங், மொத்தம் 3 வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்கு வீடியோ போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கிளாத் வந்து பேண்ட்டோட ஸ்க்ராப் கிளாத் தான், அதை வச்சு தான் பைப்பிங் வைக்க போகிறோம். கிளாத்தோட லென்த் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வித்து மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி 2 கார்னர்ஸ்லேயும் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைஸு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறமா 2 ஃபோல்ட் பண்ணி ஓப்பனாக இருக்கிற சைடை மட்டும் கீழே எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபோல்டடாக இருக்கிற பார்ட்டும் மேலேயும், ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து கீழேயும் இருக்குது. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பைப்பிங் துணி எவ்வளோ லென்த்தில் தெரியணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லென்த் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்காக கூட வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி த்ரெட் மாதிரி வர மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு இந்த ஸ்லீவ்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ சிம்பிள் மெத்தடில் நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு உண்டான பைப்பிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேக் சைடும் பார்க்க நீட்டாக இருக்குது. இப்போ டபுள் சைடு ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம சுடிதார் கூட அட்டாச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நெக்கு அப்புறம் ஷோல்டர் ஜாயினிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்து நடுவில் ஒரு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு சென்டர் பொசிஷன் எதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம சுடிதார் தைக்கும் போது 2 பக்கமும் ஈவனாக வரும். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், சென்டரில் அந்த ஷோல்டர் ஜாயினிங் வருது இல்லையா, அங்கே நம்ம போட்ட நாச் வந்து கரெக்டாக அங்கே வச்சு தைக்க போகிறோம். சுடிதாரோட ரைட் சைடு எடுத்து இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லீவ்ஸோட லெஃப்ட் சைட் படுற மாதிரி வைக்கணும். பாருங்கள், லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டராக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் பின் கூட பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் இல்லை இந்த குண்டூசி வச்சு பின் கூட பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வரையும் தைச்சிட்டு வரணும். ஒரு 2 தையல் போடணும், 2-3 தையல் போடணும். ஓகேங்களா? கரெக்டாக பிடிச்சி தைக்கணும். அந்த நாச்சும் அந்த ஷோல்டரோட ஸ்டிச்சும் கரெக்டாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு 2 சைடும் ஈவனாக இருக்கும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ஈவனாக இருக்கும். நான் ஸ்லீவ்ஸ்க்கு லைனிங் கொடுக்கல. அப்படி நீங்கள் லைனிங் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் தைக்கும்போது 4 லேயரும் உங்களுக்கு வந்து தையல் வர மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு தைங்க. நீங்கள் பிகினாக இருந்தாங்கன்னா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடும். ஒவ்வொரு துணி விட்டுட்டுலாம் தைக்க இதாகும். அதனால் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ் வந்து ஆர்ம் ஹோலில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த சைட்லேயும் பிடிச்சி தைக்கணும். நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து பிடிச்சி தைக்கணும். அதாவது கைக்கு நம்மளுக்கு எவ்வளோ லூஸாக வேணுமோ அந்த இடத்துல எவ்வளோ வேணுமோ பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே தைச்சிட்டு வரணும். இப்போ நான் தைக்க போகிறது ஸ்லீவ்ஸில் ஆரம்பித்து கீழே அந்த ஓப்பன் விடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரையும் தைக்கணும். கீழே வந்து அந்த டபுள் தையல் போட்டு நிறுத்துவோம் இல்லையா, தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி இங்கே மார்க் பண்ண கை காட்டுறீங்களா, அங்கே வந்து டபுள் தையல் போட்டு நிறுத்தணும். ஏன்னா கீழே நம்ம ஓப்பனுக்கு மடித்து தைக்கும் போது இங்கே தையல் பிரிஞ்சிரும். அதனால் இந்த இடத்துல கொண்டு வந்து டபுள் தையல் போட்டு நிற்கணும். ஸ்லீவ்ஸில் ஆரம்பித்து இது வரையுமே தைக்கணும். உங்களுக்கு வேணும்னா டபுள் ஸ்டிச்சஸ் 2-3 ஸ்டிச் போட்டுக்கலாம். அது வந்து இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ 1 சைட் தைச்சிட்டோம். 1 சைட் தைச்சிட்டு இதே ஃபினிஷிங் வந்து இன்னொரு சைடு வரணும் இல்லையா, அதனால் இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு நல்ல சாக்கில் வந்து நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு சுடிதாரை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். கரெக்டாக ஈவனாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த பக்கமும் இதோட மார்க் விழுந்துடும். ஸோ அந்த பக்கமும் இதே அளவு இடம் விட்டு துணியில் இடம் விட்டு நம்ம ஈவனாக தைச்சிக்கலாம். 2 பக்கமும் ஒரே அளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து நான் 2 சைடும் தைச்சிட்டேன். கீழே ஓப்பனுக்கு வந்து எப்படி தைக்கணும்னு காட்ட போகிறேன். சுடிதார் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கில் வந்து கீழே மடித்து தைச்சிக்கோங்க. அது வந்து எந்த மாதிரி தையல் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி லைனிங்கில் ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் சைடில் வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த சுடிதாரில் பார்த்திங்கன்னா எனக்கு பாட்டமில் எம்ப்ராய்டிங் இருந்துச்சு. ஸோ வந்து நான் பாட்டமில் மடித்து தைக்கல, 2 சைடும் ஓப்பனில் மட்டும்தான் மடித்து தைக்க போகிறேன். இதே உங்களுக்கு பாட்டமில் எம்ப்ராய்டிங் இல்லாட்டி
ஃபுல்லாக ஒரு லூப் மாதிரி ஆரம்பித்த இடத்துலையே கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி மடித்து தைக்கிற தையல் வரணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் சைட்லேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேக் சைடில் தையல் போட ஆரம்பிச்சுன்னா இங்கே இந்த ஓப்பனில் ஒரு லைன் போட்டு வச்சுருப்போம் ஆல்ரெடி. அங்கே கொண்டு வந்து நிறுத்தி கரெக்டான ஷேப்பில் திருப்பி மறுபடியும் இந்த சைடு தைக்கணும். பேக் சைடில் தைச்சிட்டு வந்து இந்த இடத்துல காட்டுறேன் பார்த்திங்களா, அங்கே 2 தையல் போடணும். ஃபஸ்ட்டு தையலுக்கு ஒரு லைன் போடுறேன், அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் தையல் வந்து அந்த எட்ஜில் நிறுத்தி திருப்பினா போதும். இதில் ஃபஸ்ட் தையல் மட்டும் லைன் போட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து திருப்பணும். செகண்ட் தையலுக்கு வந்து அங்கே ஒரு எட்ஜில் மாற்றி விட்டால் போதும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ண சுடிதார் இருந்தீங்கன்னா பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போட்டிருக்கோன்னு நீங்கள் உங்கள் சுடிதாரில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டி மாதிரி போட்டு இந்த லைனில் கொண்டு வந்து நிறுத்திடணும். அதே மாதிரி தான் அந்த சைடும் தைக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுடிதார் ஸ்டிச்சிங் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.